அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் வணக்கம். யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2026 ஆகஸ்ட் 15 இன்னைக்கு. விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை. முதல்ல நோயிலிருந்து விடுதலை அடையணும். என்னது? நோயிலிருந்து ஆமாய்யா. விடுதலை அதுதான் அடையணும். அதுதான் விடுதலையை தவிர சும்மா விடுதலைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு உலகத்தை ஏமாத்துறதுல இது விடுதலையும் கிடையாது, ஒரு விடுதலை கிடையாது. வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையா இருந்திருக்கிற கேவலம். எல்லாம் இவ்வளவு அறிவு இருந்தும் இவ்வளவு திறமை இருந்தும் அந்த முண்டங்கிட்ட, வெள்ளைக்கார முண்டங்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 400 வருஷம் அடிமையா இருந்திருக்கான். அப்ப அறிவை நம்ம பயன்படுத்தவே இல்லை. நம்ம வந்து சகலத்தையும் கற்றிருந்திருக்கிறோம். ஆயகலைகள் 64, அம்பு எல்லாம் கத்திருந்துவேன். அவனை எதிர்த்து நாம வந்து அந்த சோம்பேறித்தனமா இருந்திருக்கு. காரணம் அந்த சாப்பாட்டு வாழ்க்கையில இருந்து அவனை எதிர்க்க முடியல. யோகிகள் தனியா இருந்தாங்க. வீரமா பாடுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. பாரதியார் கூட கடைசி வரைக்கும் எச்சரிச்சாரு, எல்லாம் மக்களுக்கு மான ரோசம் வேணும்படா, அச்சம் இல்லாம வாழ வேணும்னா. எவனுக்கு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் சொல்ற வரையும் சொல்லி போட்டு நேரா பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. அங்க இருந்து பிரெஞ்சு ஆட்சிக்கு போயிட்டாரு. அங்க இருந்து பாதுகாப்புக்கு போயிட்டாரு. அதனால எல்லாம் நடந்து போச்சு. அப்ப விடுதலை என்பது திருவள்ளுவர் விடுதலை பத்தி பேசுகிறார். அதான் அறம் பொருள் இன்பம். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின். அப்ப நீங்க அறம் பொருள் இன்பம் 3 தான் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படித்தான் நினைக்கிறீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் 3 மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவரு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அதுல இருந்து 3 விடுதலை அடைகின்ற இன்னொன்னு சொல்றாரு. அதான் அறம் பொருள் இன்பம் உயிர் எச்சம் 4ன்னே சொல்றாரு. என்னது? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாம என்ன பண்ணிருக்கிறோம், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இது 3 வள்ளுவர் சொன்னாருங்கிற. அவர் 4வது சொல்லியிருக்காரு. இந்த பகுத்தறிவு முண்டங்கள், வெறுமே இந்த 5 அறிவு முண்டங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தமிழ் முண்டங்கள். அந்த முண்டங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாம பேசிட்டு போகுது. தமிழ் படிச்சுக்கிட்டு தமிழுக்கு எதிராக இருக்கிற முண்டங்கள் தான் 99 பேர் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தமிழே தெரியாது. அவன் தமிழ் பேசுவானே தவிர தமிழ் இருக்கிற மெய்யல் ஆராய்ச்சி பண்றதில்ல. அதெல்லாம் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினா தான் புரியும். அப்ப அவங்க தனித்து இயங்கினாங்க. அந்த அகத்தூய்மை பணிக்கு தனித்து இயங்கினாங்க. புதியன கண்டுபிடித்தார்கள். அறிவை கொண்டு சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடித்தார்கள். இப்ப நம்ம அறிவை கொண்டு விடுதலை அடைகிறோம். அறிவை கொண்டு விடுதலை அடைகிறப்ப நமக்கு சக்தி எங்கிருந்து வரப்ப, சக்தி இயற்கையா இருந்தா விடுதலை அடைய முடியும். நாம பசியில் இருந்தோம்னா பசிக்கான உணவுக்கு விடுதலை அடிமையா இருப்பான். ருசினா பொண்டாட்டிக்கு அடிமையா இருப்பான். உணவுனா பொண்டாட்டிக்கு அடிமையா இருப்பான். உணவுனா யாருக்கு அடிமை? கேவலமா இல்ல? மரநடி அடிக்கணும். ஆம்பளைகளா மரநடி அடிக்கணும், ஆண்கள் மரநடி அடிக்கணும், பெண்கள் ஆண்களுக்கு மரநடி அடிக்கணும். புரியுதா? எதுக்கு உங்க புருஷன் உங்களை சார்ந்திருக்காங்கிறீங்க? இனப்பெருக்கம் பண்றதுக்கு சார்ந்து இருக்கலாம். அப்புறம் மற்ற வேலை என்னன்னு கேக்குற? மற்றது நீ சமையல்காரி என்ன இயற்கையில் சமையல்காரி என்று மரபுல இருக்கான்னு கேக்குற. இயற்கையில் சமையல்காரி என்று மரபுல இருக்கான்னு கேக்குற. இயற்கையில் இங்க பெண்ணு, இயற்கையில ஆணு. இதை தவிர என்ன இருக்கு? இல்லாத பொழுது நீங்க எப்படி அடிமையானீங்க? அப்ப உங்களுக்கு வாய் ருசி. என்னது? வாய் உணர்த்தியே உங்களுக்கு தேவை, அவன் வாய் உணர்த்தியே தேவை. கேட்ட என்ன ஒரு கேவலமான அந்த இன்னும் இதை விட மோசமா பேச, என்ன கேவலமான ஒரு ஜென்மத்துலதான் சேர்ந்திருக்கோம். இதை வந்து யாரு திட்டமிட்டு பண்ணது? இந்த பசிதான் காரணம், அறியாமைதான் காரணம். பசிக்காக என்ன பண்ண, பொம்பளை மேல தேவையில்லாத அது மட்டுமா பண்றாங்க. பெண்களை இழிவுபடுத்தி துணிதை வைக்கிற மாதிரி போட்டு, துணிதை வைக்கிற பொம்பளை சமையல்காரி, நீ என்னென்ன வேணும் ஒரு 10,000 வேலை அவளுக்கு கொடுத்துட்றது. இவன் தெரு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றது. இவன் பேரு சம்பாரிச்சு கிழிக்கிறான். அவன் என்னது? இவன் சம்பாரிச்சு கிழிச்சுதான் உலகமா நடுங்குது. ஆண்டா, இனப்பெருக்கம் வந்ததோட முடிஞ்சு போச்சு. என்னது முடிஞ்சு போச்சு? எந்த விலங்கு சம்பாதிக்குதுன்னு கேட்கற. எந்த விலங்கு சம்பாதிக்குதா? இல்லையா? நம்ம தான் சம்பாதிக்கிறோங்கிற பேர்ல. அப்ப மனிதன்னா 7ஆம் நிலை. மனிதன்னா பிறக்கிறப்ப 5 அறிவு தான். காலையில கூட பாடம் நடத்தியிருக்கேன் பன்னீர்செல்வத்துக்கு. அப்ப மனிதன் மட்டும்தான். நீங்க பிறக்கிறப்ப 8 நிலை இருக்குங்க. பிறக்கிறப்ப மனிதனுக்கு 8 நிலை இருக்கு. யார் சத்தம் வந்துட்டே இருக்குது? பன்னீர்செல்வம், கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க உங்களுது. சரி, இப்ப நடுநிலை பள்ளின்னு சொல்றோம். அது 1ஆவது 8ஆவது வரைக்கும் இருக்குது. மேல்நிலை பள்ளின்னு சொல்றான். அப்புறம் 10ஆம் வகுப்பு இருக்குது. அப்புறம் உயர்நிலை பள்ளிங்கிறோம். அப்ப 12ஆம் வகுப்பு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா
12 வரைக்கும் போறதை விட்டு போட்டு 5ஓட ஒடியாந்துறீங்க. 12 வரைக்கும் போறதை விட்டு போட்டு 5ஓட. ஓடி வந்துட்டோம். அப்ப உங்க தாத்தனா படிப்பான். அப்புறம் 6, 7, 8, 9 எந்த தாத்தன் படிப்பான்? இப்படித்தான் இப்படித்தான் நம்ம காலையில அந்த இதை பத்தி பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுகின்ற பொழுது டார்வினுடைய பரிணாம கொள்கை, டார்வினுடைய பரிணாம கொள்கை அது எதிர்காலத்தில் எந்த விதமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னா, டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்பு. அது எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் யோகியாக மாறுகிறான். அவன் எதோட தகுதி இருக்காப்பான்? அரசு பள்ளிக்கூடம் என்ன பண்ணுது? 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவசம். சரி, இலவச உதாரணத்துக்கு சொல்ற 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவசம். நீ வாய் முடிந்து 12ஆம் வகுப்புக்கு படிக்க வேண்டியதானே? நீ 5ஓட உடையாந்துடுற. அதே மாதிரி தான் அப்ப அந்த 12ஆம் வகுப்பு தகுதியோட தான் இருக்கு. அதே மாதிரி உங்கள் உடம்பு 8 தகுதியோட தான் இருக்கு. என்னது? 8 தகுதியோட. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? 5ஓட நிறுத்திக்கிற இந்த வாய் ருசியோட மானங்கட்டு போய் நிக்கிறீங்க. ஒன்னா பையனை சார்ந்து இருக்கிறது, அல்லது பொள்ளையை சார்ந்து இருக்கிறது, அல்லது புருஷனை சார்ந்து இருக்கிறது, அல்லது இப்படி மாத்தி மாத்தி சேர்ந்து கேவலமா புழுவின் கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதை உடச்சி இன்னைக்கு உடச்சி எறியற இன்னைக்கு. அப்ப யார் அதுதான் நேற்று இன்னைக்கு சமையல் பண்ணிச்சிடும். எல்லாரும் அவர்கள் சமையல் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவர் என்ன இன்னைக்கு தான் அவர் பன்னீர்செல்வம் தானா சமையல் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணுங்கன்ட்டு நான் எனக்கு அதுல தினமா சமையல் பண்ண போற. பல்லு விளக்கிறதுக்கு ஒரு குச்சி வேணும், பல்லு விளக்கிறதுக்கு குச்சி வேணுங்கிறதுக்காக சமையல் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி அந்த பச்சை காய்கறியை வேக வச்சு சாப்பிடுகின்ற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிட்டே போகும். உங்க உயிரை காப்பாற்றுறதே வேக வைத்த பச்சை காய்கறி தான். அந்த சாப்பிட்டு பழகிற பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப மனதுக்கு வேலை கூடிய மனம் 8ஆம் அன்னைக்கு போயாகணும். நீங்க பிறக்கிறது 5 உட்காந்துருக்கிறீங்க. இந்த இட்லி தோசை தான் உங்களை சாப்பிடிக்குது. இட்லி தோசை தான் இட்லி தோசைங்கிறது எவன் கண்டுபிடிச்சான்? அதைய சோம்பேறிகளால் உருவாக்கப்பட்டது. மானங்கட்ட சோம்பேறிகளால் உருவாக்கப்பட்டது இட்லி தோசை. தின்னு போட்டு தூங்கணும். தின்னு போட்டு வேலைக்கு போக கூடாது. தின்னு போட்டு தூங்காத விட்டு போட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. பெரிய கலட்டிகளாட்டம் அங்க போய் குசு போட்டு கொண்டிருக்கிறீங்க. டருன்னு மான வெக்க சூடு சொரணையோட வாழ வேண்டும். எப்படி? தின்னு போட்டு தூங்குறதுக்கு தான் கண்டுபிடிச்சது. அது நல்ல மூக்க பிடிக்க தின்னு போட்டு அங்க போய் பள்ளிக்கூடத்துல போய் டருன்னு குசு போட்டு பசங்களை சேர்த்துக்க கிண்டல் அடிக்க வேண்டியது. எல்லாத்தையும் பெரிய அறிவாளி மாதிரி, வாத்தியார்கள் பெரிய அறிவாளி மாதிரியும், அதிகாரிகள்லாம் பெரிய அறிவு கிளிக்கிறாங்க வேணுங்கலாம். சும்மா அரசாங்க சம்பள அடிமைகளா உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த உணவு எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் உணவு. நம்ம 7ஆம் நிலைக்கு போறக்க எல்லாத்தையும் டார கிழிச்சாகணும். நம்ம மனதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த போடு போடுறது. அப்ப விடுதலை என்று சொன்னால் பசிதாக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அப்படி சுத்தப்படுத்துறப்ப உடம்புல மெல்லிய தேவையற்ற மெல்லிய சளிப்படலம் உடல்ல இருந்து கரைத்து எடுக்கப்படுகிறது. அப்ப மெல்லிய அந்த சளிப்படலம் கரைத்து எடுக்கிறப்போ மேலே ஊட்டிட்டு இருக்கிற நியூட்ரான்ங்கிற ஆட்டம் உள்ள போயிருது. இங்க மேல என்ன ஒட்டிட்டு இருக்குது? நியூட்ரான்ங்கிற ஆட்டம் நானும் ஒட்டிட்டு இருக்குது. அந்த சடிப்படலத்தை தாண்டறதுக்கு அதுக்கு யோகதி எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. சடிப்படம் நீங்கினதுக்கு அப்புறம் நியூட்ரான் புரோட்டானாக மாறுது. நியூட்ரான் என்னவா மாறுது? அவ்வளவுதான். அர்னால்ட் என்ன சொல்றாரு? அந்த நியூட்ரானை தான் அவர் நைட்ரஜன்கிறார். நைட்ரஜன் சொன்னாலும் ஒண்ணுதான், நியூட்ரான் சொன்னாலும் ஒண்ணுதான். நைட்ரஜன் சத்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த திடப்பொருளை தான் 3 வடிவம் இருக்கிற திடப்பொருள் தான் பார்த்திருக்கிறீங்க. நான் 2 வடிவம் 1 வடிவம் இருக்கிற நியூட்ரானை சொல்லுகிறேன். அதுக்கு வடிவமே கிடையாது. அதுக்கு அந்த நியூட்ரான் தான் அந்த வடிவமற்றதான் அந்த சளிப்படத்தினால் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அது காரணம் காய்கறி கிடையாது. சாதாரண திங்கிற அந்த மாவு தான் காரணம். இந்த சாதாரண உணவு அது சமைத்த உணவு வேற. அப்ப என்ன போச்சுன்னா உள்ளே அந்த ஆற்றல் உள்ள போகிறது இல்லை, நேர செல் ரீசார்ஜ் ஆகுது. அதாவது நீங்க மின்சாரத்தை உள்ள கொடுக்கறப்ப நேரம் எதுக்கு போயிருது? அந்த மின்கலத்துக்கு போயிருது. அப்போ அந்த செல்லுக்குள்ள தான் போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க மின்சாரத்தை செலுத்துறீங்க, அந்த கைபேசிக்குள்ள மின்சாரம் போகாது. எங்க போகும்? அந்த மின்கலத்துக்குள்ள போயிடும். எங்க போயிடும்? மின்கலத்துக்கு போகுமா? ஏகமா கைபேசிக்கு பூரா போகுமா? மின்கலத்துக்குள்ள தானே போகும். அப்ப போக வேண்டிய இடத்துக்கு போய்க்குது. என்னது? அவ்வளவுதான். அப்ப நம்ம உடல் பார்த்தே தோல்ல பூரா பல கோடி 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 மின்கலங்கள் இருக்குது. பல கோடி 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 பேட்டரி இருக்குது. எனர்ஜியை சேமிக்கிற பேட்டரி. எனர்ஜியை ஒவ்வொரு அணுவும் நைட்ரஜனை ஈர்த்துக் கொள்ளுகிறது.
ஒவ்வொரு அணுவும் நியூட்ரானை எடுத்துக்கொள்கிறது. அதுக்கு வாயும் தேவையில்லை, மூக்கும் தேவையில்லை, முகரையும் தேவையில்லை, கண்ணும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏன்னா அது சுவாசத்திலையும் போய்க்கும். உடல் உறிஞ்சப்படுறது கிடையாது, அது போயிட்டு இருக்குது. பஞ்சு எடுத்துக்கிறீங்க, பஞ்சை தண்ணிக்குள்ள ஓடுறீங்க, போட்டுறேன் டபக்குன்னு தண்ணி அந்த பஞ்சுக்குள்ள போயிடுது. அல்லது பஞ்சு உறிஞ்சணும், அல்லது தண்ணி உள்ள போகணும். ரெண்டுமே சரிதான். தண்ணி உள்ள போகுதுன்னு சொன்னாலும் சரிதான், பஞ்சு தண்ணியை உறிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் சரிதான். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே பொருள், ரெண்டும் சரிதான். ரெண்டுமே சரிதான். என்ன பதில காண சொல்லுங்க, யாராவது புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆமாங்கய்யா, ரெண்டுமே சரிதான். ரெண்டும் ஒண்ணுதான்யா. பஞ்சு பஞ்சு தண்ணி உறிஞ்சினாலும் ஒண்ணுதான், தண்ணி உள்ள போனாலும் தண்ணி ரெண்டும் தண்ணி ஒண்ணுதான். இதுதான் நான் சொல்றேன். இதுதான் விடுதலை. இந்த விடுதலை நேற்று ஒரு ரெண்டு மருத்துவர் ஒருத்தர் கேட்டார், சித்த மருத்துவர். நான் கேட்டார், அப்ப உணவு எங்க இருந்து வருதுங்க. சித்த மருத்துவருக்கு சந்தேகம், வாத பித்தம் கபத்து பத்தி. ஏன்னா காரணம் நான் சொன்னேன், இது 30 ஆண்டு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு. அவருக்கே உணவை பத்தி அப்ப அவருக்கு உணவை பத்தி சந்தேகம் இருக்குது அப்படின்னு நேற்று வரைக்கும் உணவு தான் தின்றுருக்காரு. அப்புறம் எப்படி அவர் தனக்கு நோயை குணமாக்க முடியுமா? ஏன்னா அவருக்கு அகத்துவமே தெரியாது. ஆனா அரசு சித்த மருத்துவர், மாசமான 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் நினைக்கிறேன். அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம். அவருக்கு என்னன்னா உணவை பத்தி சந்தேகம் தீங்கவில்லை அப்படின்னு. இவர் உணவை பத்தி சந்தேகம் நீங்காதவர், அப்புறம் நோயாளிக்கு எப்படி வைத்தியம் பண்ணுவாரு? அப்ப அவங்ககிட்ட வாங்கி திங்கிறவங்க என்ன கோவிந்தா தான். என்னது கோவிந்தா தான். இப்ப புரியுதா? ஆனா எங்கிட்ட யாரும் எங்கிட்ட பேசணுங்க வாழ்க்கை இது வரைக்கும். நான் இந்த 30 வருஷமா 25 வருஷமா இந்த நீர் மருத்துவம் சொல்லிட்டு எங்கிட்ட பேசுனது அதிகபட்சமா ஒரே ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் எங்கிட்ட பேசினார். எம்டி எம்எஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்னா மூட்டு அறுவை சிகிச்சைன்னு பேர். அவர் பேர் டாக்டர் யோகநாதன் சொல்லிட்டு. அவரு எம்பிபி எம்எஸ், அவர் எம்எஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அவர் எங்க மெடிக்கல் காலேஜோட ஸ்பெஷலிஸ்ட் எங்கிட்ட பேசினார். ஒரு 2010 எங்கிட்ட பேசினார். அவர் தான் தமிழ்நாட்டிலே என்னை புரிந்து கொண்ட ஒரே ஆள் அவர் தான். அவர் எங்க ஊருக்கு பக்கத்தால 20 கிலோமீட்டர் தள்ளி பெருந்துறைன்னு ஒன்று இருக்குது, பெரிய நகரம், தொழில் நகரம். பெருந்துறை மிகப்பெரிய தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்துல பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எனவே மெடிக்கல் காலேஜ் எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பார்க்க. எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் என் உடம்பை நான் எழுதி வச்சுட்டேன். அப்பவே என் உடம்பை நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் உடம்பை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. பத்திரத்துல எழுதி பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. பத்திரத்துல எழுதி பட்டா போட்டு கூட்டாச்சு. செத்து போனோம்னு வச்சுக்கோங்க, செத்த எப்படியோ ஒன்று எடுத்துக்கிட்டு போய் அப்பவே 90லயே எழுதி கொடுத்து, 90, 92, 93, 94 எழுதி கொடுத்துரு. அப்பதான் அது தொடங்கினேன். எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறப்போ எம்ஜிஆர் தான் அதை திறந்து வச்சது. எம்ஜிஆர் தான் சினிமா எடுக்க அந்த கூத்தாடியில திறந்து வச்சேன். அதில் அந்த கூத்தாடி தான் திறந்து வச்சேன். எதே இந்த மெடிக்கல் காலேஜ். சரி, அந்த மெடிக்கல் காலேஜை சேர்ந்த டாக்டர் யோகநாதன், நீங்கள் உணவில்லாமல் வாழும் கலை நான் கேள்விப்பட்டேன், இது எவல்யூஷன் சயின்ஸ் படி இது சரிதான், நீங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்துறீங்க, உடம்பு இயற்கையாக இயங்குது, இதை பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அவரு தான் என்கிட்ட பேசுறது. அது மட்டும் இல்ல, அவர் பேசிட்டு டெல்லியில் இருக்கிற இராணுவத்துறைக்கு ஆராய்ச்சிக்கு பரிந்துரை கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்துல பசி தாகத்தை கட்டுப்படுத்தி உணவில்லாமல் வாழ்கிற பயிற்சி இருக்கு, இதை ராணுவ வீரர்களுக்கு பயன்படுமான பாருங்கன்னு சொல்லி எங்க டெல்லிக்கு பரிந்துரைக்கிறார். அப்ப டெல்லியில இருந்து வந்துட்டாங்க. டெல்லியில இருந்து வந்து என்னை பேட்டி கண்டாங்க. பேட்டி கண்டதுக்கு அப்புறம் தான் அப்புறம் என்ன பண்ணேன், 1க்கு 3 புத்தகத்தை கையில் எடுத்து கொடுத்தேன். வச்சுக்கங்கடா, வச்சுக்கிட்டு இப்படித்தான். அப்பதான் அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்க எல்லாம் சில கேள்விகள். அவர் பேர் டாக்டர் இளவழகன் பேரு. இளவழகன். அவர் டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ். அதாவது டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ்னா அந்த இராணுவத்துறையில் இருக்கிற அந்த உயிர் எப்படி இயங்குகிறது, உயிர் தொடர்பான ஆராய்ச்சியாளர் டாக்டர் இளவழகன். அவர் தான் எங்கிட்ட பேட்டி கண்டார். உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு, இந்த மாதிரி பெருந்துறை மெடிக்கல் இருக்கிற டாக்டர் யோகநாதன் என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி உங்களை நான் டிஆர்டிஓக்கு பரிந்துரைக்கலான் இருக்கிறேன், நீங்க அவங்க கேட்கற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. இது வரைக்கும் அவர் நேரில் சந்திச்சுட்டே கிடையாது, ஒரு 2 தடவை பேசியிருப்பார், அவ்வளவுதான். ஒன்று, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜில் எம்எஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன், என் பேர் யோகநாதன், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்களோட நோட்டீஸ் நான் பார்த்தேன், அது உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தது, எனக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அனுமதி தரணும்னு கேட்டது. என்ன சொல்லணும்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் உங்களை பரிந்துரைக்கலான் இருக்கிறேன், இந்த மாதிரி டிஆர்டிஓலேருந்து டாக்டர் இளவழகன் ஒருத்தர், அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரர் தான், இந்த மாதிரி அப்படின்னாங்க. ஓ வாங்க, ரொம்ப எப்படி இந்த நோட்டீஸ் கிடைச்சுன்னு கேட்டேன். எப்படியும் எனக்கு கிடைச்சது, நீங்கள் எங்கே அங்கிருந்து கொடுத்துருக்கு. அப்போ நான் இலவச வகுப்பு நடத்திட்டு இருந்தேன். மாதம் மாதம் வாரம்
மாசத்துக்கு ஒரு நாள் இலவச வகுப்பு நடத்துவேன். அப்போ வந்து அதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து அதெல்லாம் நடந்த கதை. அப்ப நான் சொல்றேன், இந்த 26, 27, 28 வருஷமா என்கிட்ட பேசின ஒரே ஆள் யாருன்னா டாக்டர் யோகநாதன், எம்எஸ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் தான். அதுக்கப்புறம் இங்க கோபியில் இருக்கிற ஒரு முண்டங்களுக்கும் தெரியாது. கோபி நிறைய பிபிஎஸ் முண்டங்கள் இருக்குது. எல்லா முண்டங்களுக்கும் இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். என்னது? புக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, எல்லா முண்டங்களும் வாங்கி வச்சு கீழே அடியில போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. இப்ப கூட திருநாவுக்கரசன் ஒரு வாத்தியார் திருநாவுக்கரசன் ஒரு இப்போ போன வருஷம் திருநாவுக்கரசன் எப்போ போன வருஷமா ஜனவரியே பிப்ரவரி அன்னைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இலக்கிய விழா நடந்தது. அப்போ இந்த டாக்டர் அவர் எம்எஸ் அவர் வந்திருந்தாரு. அப்ப அவர் அந்த போட்டோ கூட அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. இப்பதான் எடுத்தேன். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கீழே போட்டுக்கிட்டான். படிக்கிறதும் இல்லை. அவன் படிச்சா அறிவாளி ஆயிடுவான். இந்த டாக்டர் இந்த புத்தகத்தை படிச்சானா என்ன ஆயிடுவான்? அறிவாளி ஆயிடுவாங்க. இப்ப வரைக்கும் என்னவா இருக்கானுங்க? அந்த முட்டாள் தான். அந்த எவன் ஒரு எம்பி உங்க புள்ள எம்பிபிஎஸ் படிக்குதுன்னா அது மூளையில என்ன இல்லைன்னு அர்த்தம். மூளைக்குள்ள மூளை இல்லைன்னு அர்த்தம். மண்டைக்குள்ள ஒரு சித்தா டாக்டருக்கே புரியாத போடுது. எம்பிபிஎஸ் என்ன வெங்காயத்துக்கு புரியும்? ஒரு சித்தா டாக்டர் இந்தியாவில இருக்க ஒரு 20,000 சித்தாங்கிறது 20,000 ஆண்டா இருக்கு. ஆயுர்வேதங்க ஒரு 10,000 ஆண்டா இருக்கு. இவனுக்கு சித்தா டாக்டர்களுக்கே பிஎஸ்எம்எஸ்க்கே புரியாத போடுது. இந்த எம்பிபிஎஸ் முட்டைகளுக்கு என்ன புரிய போகுது? என்னது இப்ப புரியுதா எங்க வரேன்னு? ஏன்னா இது 20,000 ஆண்டு வரலாறு உடையது. கிட்டத்தட்ட திருமூலர் தோன்றி 2600 ஆண்டு ஆச்சு. அவர் கண்டுபிடிச்சது 2600 ஆண்டு, குறைஞ்சபட்சம் 2500 ஆண்டு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வந்து 2335, 2040. இப்ப நம்ம 2026 உட்காந்துருக்கோம். எப்போ அப்படின்னா என்ன? இந்த 2026 வரைக்கும் நமக்கு வந்து பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அதான் கணக்கு. வெள்ளக்காரங்க போட்ட கணக்கு. இது கிறிஸ்து ஆண்டு. இது வந்து கிறிஸ்து ஆண்டு. ஆனா யோகா ஆண்டு பரிணாமண்டலம் வேற. இது கிறிஸ்துவ ஆண்டு. கிறிஸ்துவர் பிறந்தாருன்னு கிறிஸ்தவர் பிறந்தாரு அப்படிங்கிற வச்சு கிபின்னு தான் சொல்றான். கிபி 2020 கிறிஸ்துவ பிறந்த வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவர் பிறந்த தேதியில வந்தாரு. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்ப ஏசுனாலே 2000 வச்சுக்கலாம். திருவள்ளுவர் வந்து 2050, திருமூலர் 2600. சரி, அப்ப நம்ம இவ்வளவு ஆண்டு வரலாறுடைய நாம இந்த 1900 தான் இந்த எம்பிபிஎஸ் ஒரு கிளிச்சல் வருது. அந்த கிளிச்சல் வச்சுக்கிட்டு நான் என் புள்ள வந்து எம்பிபிஎஸ் படிக்குது, என் புள்ள லண்டன்ல கிளிக்குது, ஐரோப்பால கிளிக்குதுன்னு பேசிட்டு இருக்க வேண்டியது. அது ஒன்னையும் கிளிக்காது. தனக்கு வர சளியை கூட குணமாக்க முடியாது. தனக்கு வந்த சளி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தனக்கு வந்த சளியை கூட குணமாக்க முடியாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி போக்கும்? ஏன்னா அது பரிணாம அறிவியல் அந்த முண்டைகளுக்கு தெரியாது. பரிணாம அறிவியலே யாருக்கு தெரியாது? நீங்க படிக்க வைக்கிற உங்க குழந்தையோட எம்பிபிஎஸ் நான் நேரடியா சொல்றேன். நீங்க இது பரிணாம அறிவியலுக்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் இயற்பை வெட்டலாங்கிறான், கணையத்தை வெட்டலாங்கிறான். கல்லீரல் ஏன் கணையத்தை வெட்டினா சாக வேண்டியதானே? கல்லீரல் வெட்டினா சாக வேண்டியதானே? குடல் வெட்டினா சாக வேண்டியதானே? எதை கை வச்சா உயிர் போறது இல்லை. அதனாலதான் அவன் பிசினஸா மாத்திட்டான். அதை வந்து என்ன பண்ணிட்டான்? கல்லீரல் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாங்க, கணக்கு 10 லட்சம். இறப்பை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாங்க, கட்டு 10 லட்சம். பெருங்குடல் கொஞ்சம் வெட்டி எடுத்து விட்டுக்கலாங்க, ரைட் 10 லட்சம். ஒட்டுக்குடல் கொஞ்சம் லேசை வெட்டிடலாங்க, போடு 5 லட்சம். எப்படி? என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க எல்லாருமே? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தை பூரா வித்து கொண்டே அங்க கொடுத்துட வேண்டியதாங்க. அதுதான் குருட்டாட்டம் ஆடி இந்த 2 குருடு சேருது. இந்த நோயாளி குருடுமே இந்த எம்பிபிஎஸ் குருடு 2 சேருது. என்னது? நோயாளி குருடு, எம்பிபிஎஸ் குருடு 2 குருடும் சேர்ந்து எங்க விழுகுது? குளிர் விழுகுது. தூக்கு விடுறதுக்கு ஆளே வராது. தூக்கி விடுறதுக்கு ஆளே வர மாட்டாங்க. 2 குருடும் உண்டாச்சு. அப்புறம் சேவடனும் குருடனும் கூத்து பார்க்க போன கதைன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. அதேதான். ஆமா ஆமா, அந்த சேவட அது அந்த பாட்டே நம்மகிட்ட இருக்குது. குருடன் ஒரு பாடல், சேவடன் ஒரு பாடல், இப்படி ஒரு புலவரே அதுல எல்லாம் நிறைய இருக்கு. அது இரட்டுவர முறிதல் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது தமிழ்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எப்படி இதெல்லாம் சிந்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இரட்டுவர மொழிதல் வரும். ஒரு புலவருக்கு வந்து கண்ணு தெரியாது, ஒரு புலவருக்கு வந்து வாய் ஊமை. இப்படி பேசிட்டே போய் உலகத்தினுடைய தத்துவத்தை எல்லாம் அவங்க 2 பேரும் புரிய வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் சொல்லல, இத திருமூலர் வந்து இடத்துல எழுதியிருக்காரு. குருடும் குருட்டாட்டம் ஆடி குடியில் விழுந்தது போல அந்த பாடலே இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் புரியவே இல்லை. யாரா குருடு, யார் 2 குருடுன்னு? அந்த குருடு எந்த வகையில மோசமா இருக்குது? இந்த குருடுன்னா அறிவில் குருடு. என்னது? அறிவில் குருடு. அதாவது அந்த மந்த நிலையில் இருக்கிற குருடு. அதுதான் விஷயமே. இப்ப நான் ஒண்ணு இல்ல,
பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கே எனக்கே இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு ஒரு இதுக்கு பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஒரு வைத்தியரா மாறிடுறேன். என்னப்பா மாறிடுறேன்? பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வைத்தியரா ஒரு மாறுறீங்க. வைத்தியரா மாற நான் தான் இந்தியா உலகத்தில் நான் ஒருத்தன் தான் வைத்தியன். பசிதாகத்தை கட்டுப்படுத்துற ஒரே வைத்தியன் உலகத்துல யாரு? இனியன் மட்டும்தான். அதனால எனக்கு போட்டியே வாங்கன்னு சொன்னா இன்னும் எல்லாம் முக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. எனக்கு போட்டியே வாங்கன்னு 25 வருஷம் சொல்றான். ஒருத்தன் திருடிட்டு போய் வேற தொழில் பண்றானே தவிர நேரடியா புத்தகத்தை காட்டி பேசுறதுக்கு தைரியம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு மட்டும்தான். ஆமையா அதே எனக்கு மட்டும் இருக்குதுன்னா ஆமா, அது எனக்கு தான் இருக்கு. அதுக்கு அந்த பட்டாப்பாடு கொடுத்துட்டு போனாரா? இனியன் என்ற பாடத்தை வைத்துக் கொண்டு நீ இந்த உலக அப்படியே எதாச்சும் நான் திருக்குறள் எடுத்து திருக்குறள் வந்து என்னோட அறிவை தருதுன்னா அதுக்கு திருக்குறள் எழுதி வச்சுட்டு போனாரா? இனியன் வந்து நீ எடுத்து படிச்சு நீ கிழிச்சு ஏமாத்து அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? அதெல்லாம் கிடையாது. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு இந்த தொழிலை தந்தது, எனக்கு ஒரு கௌரவத்தை தந்தது, மானத்தை தந்தது, மரியாதையை தந்தது, ஒழுக்கத்தை தந்தது, நாகரிகத்தை தந்தது, எல்லோரிடம் சென்று பேசுகின்ற தைரியத்தை தந்தது, எல்லோரோடும் சென்று பேசுகின்ற புதுசு புதுசு கண்டுபிடிக்கக்கூடிய பாருங்க, புதுசு கண்டுபிடிக்கக்கூடிய அணுக்கரு நலிந்த விசை உலகத்திலே அணுக்கரு, அதாவது விஞ்ஞானம் என்ன பண்ணிட்டானா அணுக்கரு நலிந்த விசை இருக்குது, ஆனா அது எடுக்கவே முடியாதுன்னு கற்பனை பண்ணிட்டானுங்க. என்னது? எடுக்கவே முடியாது. சூரியன்ல இருந்து கூட மின்சாரம் எடுத்துடலாம், சூரியன்ல இருந்து மின்சாரம் எடுத்துடலாம், காற்றுல இருந்து மின்சாரம் எடுத்துக்கலாம், கடல் அலையிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம், இப்படி எல்லாம் எடுத்தானுங்க. ஆனால் 4 வகையான ஆற்றல்ல 3ஐயும் பயன்படுத்துறானுங்க. ஆனா இதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொம்பனாலே முடியாது. அதுக்குதான் இனியன். இனியனுக்கு மட்டுமே இயற்கை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. என்னை செய்ய சொன்னது யாரு? இயற்கை தானே. எனக்கு அந்த மூளை வந்து தனியா எனக்கு 7 மூளையா இருக்குது. வெளியே ஒரு இந்த பக்கம் ஒரு மூளை, இப்படி ஒரு மூளை, மேல ஒரு மூளை, இப்படி எல்லாம் எனக்கு 7 மூளை இருக்கான்னு கேக்குறேன். ஆமா, அது ஒரு மூலையில கடுகுதான் பயன்படுத்தி இருக்கப்பா. இந்த கண்டுபிடிப்பு மொத்த கண்டுபிடிப்பு 15 நாள் தான். 15 நாள்ல இது கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 15 நாள்ல அவ்வளவுதான். இது என்ன இருக்கு? ஒரு புடலங்காயும் கிடையாது. ஆனா இதுக்கு தான் நம்ம 100 வருஷமா முக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை வருஷமா? 100 வருஷம் முக்குன்னு முக்குறானுங்க. இது எப்படியோ ஆனா வீக் ஃபோர்ஸ் உண்டுன்னு நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. வீக் ஃபோர்ஸ் நடிந்த விஷயம் இருக்கு, நோபல் பரிசு வாங்கினேன். ரைட்டு, நோபல் பரிசு வாங்கினா அதை அப்ளை பண்ணணுமே இல்லையா? அப்ளைனா பயன்படுத்தணும். அப்ளைனா பயன்படுத்தணும். ஏன் பயன்படுத்தல தெரியல. அது நம்மகிட்ட மாட்டிடுச்சு. அது ஒன்னே ₹1 கறிக்குச்சியில மாட்டிடுது. ரூல் பென்சில் தான், வெக்கங்கட்ட ரூல் பென்சில் தான் நான் பயன்படுத்தேன். ரூல் பென்சிலுக்கு என்ன செலவு? நம்ம வீட்டுல மட்டும் 50, எங்கிட்ட மட்டும் எழுதாத ரூல் பென்சில் மட்டும் 200 ரூல் பென்சில் இருக்குது. பள்ளிக்கூடத்துல படிச்சதுல இன்னும் வச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிச்ச ரூல் பென்சில் ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு பையில. அந்த காலத்துல பார்த்தோன்னா காக்கி பை இருக்கு. என்னது? காக்கி பை இது வாயில வச்சு கடிச்சிட்டே போவோம். அப்பெல்லாம் அந்த காக்கி பையில தான் எங்க பள்ளிக்கூடத்து பையில காக்கி பை தான், மொராஜி காக்கி. அந்த காக்கி பையில இன்னும் அந்த காக்கி பை இன்னும் எங்கிட்ட இருக்குது. எப்போ அது 40 வருஷத்துல காக்கி பை இன்னும் வச்சு 50 வருஷத்துல காக்கி பை எங்கிட்ட இருக்குது இன்னுமே. அது இத்தே போக அவ்வளவு கெட்டி மொராஜி காக்கிம்பாங்க. மொராஜினா அந்த மொராஜி தேசாய் நம்ம நாட்டினுடைய இதா இருந்தவர், நம்ம பிரதமரா இருந்தாரு. மொராஜி காக்கின் பேர். அவர் என்னவா இருக்கட்டும். அந்த மொராஜிங்கிறது ஒரு வகையான அந்த வகையை சார்ந்தவனுக்கு, குஜராத் வகையை சார்ந்தவனுக்கு. அவனுக்கு அந்த குஜராத்ல துணி தயார், இன்னைக்கும் குஜராத்ல தான் துணி தயார். உலகம் பூரா இந்தியா பூரா எங்கிருந்து தயாரிச்சு வருதுன்னா குஜராத்ல இருந்து வருது. அதான் குஜராத்ல இந்த டெக்ஸ்டைல் அதெல்லாம் இருக்கட்டும். ஆக இது ஒண்ணுமே இல்லை, அறிவை பயன்படுத்துறோம். அப்புறம் கேள்வி கேட்க இன்னைக்கு நான் தரவுகளை சேர்த்து கொண்டு வருகிறேன். இப்ப இந்த தரவுகள், இப்ப தரவுனா இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கூடுதல் ஆதாரம், அப்படி கூடுதல் ஆதாரம் வேணுங்கும் பொழுதுதான் நான் பின்னோக்கி போறேன். 2026 இருந்து 25, 24, 23, 20, 19 இப்படியே போறப்ப ஒரு 100 வருஷம் பின்னோக்கி போறப்ப யார் இப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறேன். இப்ப ஒழுங்குபடுத்தி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், இவனுக்கெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சிருக்கானுங்க, இவனுங்களாம் நான் கண்டுபிடிச்சதுக்கு இவனுடைய ஆராய்ச்சியெல்லாம் எனக்கு பயன்படுகிறது, அவங்க சொல்றதெல்லாம் இதோட பொருந்தி போகுதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சரி, இப்ப அந்த பரிணாம சித்தாந்தத்தில் இந்த 7வது நிலை நோக்கித்தான் நம்ம போறோம். அதான் விடுதலை. அந்த 7ஆம் நிலைக்கு போகின்ற பொழுது அந்த யமனை வெல்லுகின்ற ஆற்றல் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்படிங்கிறோம். சரி, அப்ப திருமூலர் காலத்திலிருந்து இது நம்ம தொடங்குது. அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற யோக முறை. இது ஒன்றும் புதுசா நீங்க ஒன்றும் செய்யணும் அவசியம் கிடையாது. புதுசா உங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே உங்க மரபணுவுல 8 வகுப்பு போட்டாச்சு. உங்க மரபணுவில் என்ன இருக்குது? இப்ப 5 தாண்டி 6 தாண்டி 7க்கு போயிட்டு இருக்கிறீங்க.
இப்போ 7ல போயிட்டு இருக்கிறீங்க. ஆகையினாலதான் நீங்க தனித்து இயங்க வேண்டும் நான் சொல்றேன். எல்லா வகையான பழக்கங்களும் நீங்கள் வந்து விடுதலை அடைந்தா மட்டும்தான் எல்லா வகையான பழக்கத்திலிருந்து விடுதலை அடைதான். அதாவது உணவை குறைத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஆசைகளையும் புலன்களையும் எவன் விட்டு வருகிறானோ அவன் தான் விடுதலை அடைய முடியும்னு பகவத்கீதை 2,56 பாடல சொல்லுது. அதை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? பேசி நிறைவு செய்யலாம், நேரமாச்சு. பேசி நிறைவு செய்யலாம். எங்க இருக்குது பகவத்கீதை? எங்க இருக்கு? இங்க எடுங்க. 54 பக்கம் எடுங்க. 54. எடுத்தாச்சையா. 54 பாருங்க, பகவத்கீதையின் ஸ்லோகங்கள். அதுல மட்டும் பேசி வகுப்பு நிறைவு செய்யறோம். பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயம் 59வது பாடல். 2வது அத்தியாயம் 59வது பாடல். எங்கிட்ட அந்த கீதையினுடைய பெரிய புத்தகமே இருக்கு, கீழே வச்சிருக்கேன். நான் வந்து உட்காந்துருக்கிற சேர் கடையில பார்த்தேன். எல்லாம் என்னை சுத்தி புத்தகம் தான் இருக்கு. என்னை சுத்தி என்ன இருக்கு? எல்லாம் புத்தகம் தான். இங்க பாருங்க, எல்லாம் புத்தகம் தான். பூரா அடிக்கி கிடக்குது. அங்க பாருங்க, எல்லாம் எக்கச்சக்கமா அடிக்கி கிடக்குது. உள்ள பூரா புத்தகம் தான். ஆதாரம் கேட்டா டக்கு டக்குன்னு எடுத்து வீசிக்கிட்டே இருப்பேன். ஆதாரம் கேட்டா எடுத்து காமிச்சிட்டே இருப்பீங்க. ஆமா, பாரு இங்க இங்க வர இங்க புத்தகம், அங்க பாருங்க அடிக்கி கிடக்குது. அங்க உள்ள ஒரு அது ஒரு 1000 புத்தகம் இருக்குது. இதுல ஒரு அலமறை, இதுல ஒரு 200, 300, 400 புத்தகம் இருக்குது. இங்க மேசையில ஒரு 15 புத்தகம் இருக்குது. அடியில பார்த்து இது ஒரு 60, 70 புத்தகம் இருக்குது. இத்தனை புத்தகம் படிச்சு எனக்கு மண்டையில பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பத்தல. இன்னொன்னு ஆமா, 10,000 புத்தகம் படிச்சிருக்கிறேன். அது போக பழைய வீட்டுல இல்ல, இது வாடகை வீடு. இன்னொரு வீடு இருக்குது, அதுல கிடக்குது. அதுல ஒரு 5,000 புத்தகம் கிடக்குது. எம்புள்ள மட்டும் எம்புள்ள வந்து ஒரு 5,000 புத்தகம் வச்சிருக்கிறா. அவ எங்க வீட்லயே ஒரு லைப்ரரி, மினி லைப்ரரி. என்னதே பாரு, புத்தகம் வந்து பாத்தீங்களா இல்ல நீங்க? நேரில் எத்தனை புத்தகம்? இத்தனையே தேவையில்லை. இது மட்டும் இத மட்டும் இத்தனையும் படிச்சுதான் இதை சுருக்கி இருக்காரு அவர். இத்தனை டாட்டா நமக்கு தேவைப்படுது பாருங்க. கையில வேற யோகின்னு சொல்லி இங்கிலீஷ் வேற, தமிழ் வேற, என்னென்ன வேணுமோ. இது இன்னைக்கு கொடுக்கற படம்ல இதுக்கு தான் நான் செலவு பண்றேன். எனக்கு வந்து டீ காப்பி செலவு, அப்புறம் ஹோட்டல் கடை செலவு, பொண்டாட்டி செலவு, அவ கேட்டா இதை காய்கறிக்கு செலவுக்கு அவர் மாசம் 2,000 3,000 கொடுப்பா. அதோட சரி, அதுக்கு மேல கேட்க மாட்டான். அவளுக்கு தேவை தினா 100 ரூபாய் ஏண்டா வச்சுக்க போ. மாசம் 3,000 2,000 அதான் வச்சுக்க. அது பிள்ளை வீட்டுல இருந்தாரு கேட்கவே மாட்டேன். என்கிட்ட ஏதாவது பண்ணி இந்த மாசம் ஏதோ இருக்கு அப்படி 2,000 வச்சுக்கோ அப்படிம்பேன். அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே அங்க ஒரு சொந்த வீடு இருக்குது. ஒரு 2 சென்ட்ல ஒரு சொந்த வீடு இருக்கு. அங்கெல்லாம் போய் 30 வருஷம் ஆச்சு. இப்ப நான் இருக்குது போக்கியத்துக்கு இருக்கிற வீடு, போக்கியத்துக்கு. அதனால அது பிரச்சனையே கிடையாது. எங்க போனாலும் இந்த போக்கியத்துக்கு தான். அது வருஷத்துக்கு ஒரு 50,000 சேர்த்து கொடுத்தா கப்புனு இரு அப்படின்ட்டுருவாங்க. அப்ப போக்கியத்தை மட்டும் ஏத்திட்டே போயிடுறது. அதாவது 1 லட்ச ரூபாய் போக்கியத்துக்கு வந்து இப்ப 4 லட்ச ரூபாய் போக்கியத்துக்கு மாறிட்டேன். எவ்வளவு? 4 லட்சம் ஐயா. 1 லட்சத்தை தொடங்கி அப்ப 4க்கு வந்தாச்சு. இன்னும் அடுத்தது 5க்கு போக போகுது. ஏன்னா பிரச்சனையே இல்லை, என்னது கவலை இல்லை. அவ்வளவு. ஏன்னா இதுதான் என்னோட யதார்த்தம். இப்படி நான் மற்றதெல்லாம் குறைச்சாத்தான் இது மிச்சமாகுது. நான் திங்கறக்கே வாரத்துக்கு 7 தடவை 7 கிலோ கறி வாங்கிட்டு திருட்டே இருந்தா என்னாச்சு? போச்சு. 1 கிலோ கறி இன்னைக்கு 1,100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. சரி. உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர விஷயங்கள் ஒழிகின்றன. பரம்பொருளை கண்ட பின்பு இவனுடைய ஆசையும் ஒழிகிறது. இதுதான் இந்த விடுதலை. இதுதான் விடுதலை. கீழே பாருங்க, 6வது அத்தியாயம் 16வது பாடல். அதிகமாய் உண்பவனுக்கும் சிறிது உண்ணாதவனுக்கும், அதிகமாய் உண்பவனுக்கும் கொஞ்சமாவது திங்கிறவனுக்கும், இவங்களுக்கெல்லாம் இருக்கணும். அதிகமா உண்ணுவனுக்கும் சிறிதும் உண்ணாதவனுக்கும், அதிகமாய் தூங்குபவனுக்கும் சிறிதும் தூங்காதவனுக்கும் யோகம் கைகூடுவதில்லை. அப்படி இருந்தா தூங்குறதா தூங்காம இருக்கிறதா, திங்கிறதா திங்காம இருக்கிறதா, இந்த குழப்பம் வருதே இல்லையா? அதிகமா தின்னாலும் ஆரோக்கியம் கிடைக்காது, சிறிதளவு திங்கணும். அதிகமா தின்னாலும் கிடைக்காது, கொஞ்சமாவது தின்றுக்கணும். இது ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? கொஞ்சமா திங்கணும்னா அப்ப வந்து அதிகமா திங்கிறவனுக்கு ஆரோக்கியம் வராது. கொஞ்சமாவது திங்காம இருக்கிறவனுக்கும் அதை கொஞ்சமாவது தின்னுக்கணும். கொஞ்சமாவது திங்கிறவனுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குங்கிற. அப்ப கொஞ்சமா திங்கவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நிறைய திங்கவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. இது என்ன முடிவெடுப்பீங்க நீங்க? கொஞ்சமா திங்கிறவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நிறைய திங்கிறவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது கீதையில சொல்லுவான். நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? கொஞ்சமா திங்கணும்னு முடிவெடுப்போம்யா.
ஆனா எப்படி கொஞ்சம் நான் கேட்கறேன், நான் எப்படி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுவீங்க? கொஞ்சம்னு ஏதாச்சும் சொல்லுவீங்க? ஒரு அளவு சொல்லுங்களேன் பார்க்கலாம். 4 இட்லி சாப்பிடு ஆ 4 இட்லி சாப்பிடுறதுக்கு 1 இட்லி. ஓ சரி, 4 இட்லி சாப்பிடுறதுக்கு ஒரு இட்லி. நீங்க பிறந்ததும் 4 இட்லி சாப்பிட்டு ஒரு இட்லிக்கு வந்துட்டீங்க. அப்புறம் நீங்க அவர் ஒரு இட்லி சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? 2 இட்லி அவர் 2 இட்லி. ரைட், ஓகே, நல்லது. பரமேஸ்வர கலைநீலா என்ன சொல்ல போறீங்க? நான் இட்லியே தின்றது ஐயா. இல்ல ஐயா, அது ஆயிடுச்சு. ஒரு இல்ல இட்லி அளவு இல்ல ஒரு தோசை. உதாரணத்துக்கு உதாரணம் அளவு சொல்லுங்க. அப்ப சொல்றேன் ஐயா. 4 இருந்து அவங்க 2, 2ல இருந்து 1. நீங்க என்ன சொல்றீங்க? அரையா ஆ, காலா? 1 தான் இருக்கேன் ஐயா. அரை ஆ, இல்லைன்னா 1. அவ்வளவுதான். அரைக்கு வந்துட்டீங்க. பாண்டிச்சேரி ஆமா. பரவாயில்ல. ஐயா ஆ, 3 வேளை ஊன்றத ஒரு வேளையாக்கதான் சொல்லிக்கிறாங்க ஐயா. இட்லில குறைக்க சொல்ல ஐயா. சரி, ரைட். அவர் கரெக்டா போயிட்டாரு. 3ல 2, 2ல இருந்து அவர் வந்து ஒருவேளை இன்பான் யோகிக்கு போயிட்டாரு. ஒருவேளை இன்பான் யோகி, correct. இருவேளை யோகி. இன்பான் போகி, மூவேளை இன்பான் ரோகின்னு அப்படி அதாவது ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் போகி, மூவேளை இன்பான் ரோகி, 4 வேளை உண்பான் உடல் விட்டு போகி அப்படி போயிட்டாரு. ஆனா ரைட்டு தான், அதுக்கும் ஆதாரம் இருக்கு. நீதிவன்பால ஒருவேளை இன்பான் யோகி உன் தொடுகை மாதே 20 ரோகிய 30 போகிய 40 உண்பான் உடல் விட்டு போகிய என்று போகணும் ஒரு பாடல் இருக்கு. நீதிவன்பால 9வது பாடல வருது. அது நம்ம நீதிவன்ப பாடல இருக்கு. சரி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் விஷயம் இருக்கு. இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப நான் கரெக்டா வரேன் பாருங்க. எங்கிட்ட எங்கிட்ட வந்து 50 பைசாவும் இல்லை, 50 பைசாவும் இல்லை, 100 பைசாவும் இல்லை. அப்ப எங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு சொல்லுங்க? காசு இல்லையா? ஆஹ் எங்கிட்ட 50 பைசாவும் இல்லை, 100 பைசா இல்லைன்னாவே எங்கிட்ட பைசாவே இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க பைசாவே இல்ல. ஆமா. நீங்க கணக்கு போட்டுட்டு என்ன சொல்றீங்க? 50 இல்லை, அப்புறம் 100 50 இல்லை, 100 இல்லை, அப்ப 65 இருக்கலாம். இன்னொருத்தர் இல்ல இல்ல 75 இருக்கலாம். இல்ல ஒருத்தர் 51 பைசா இருக்கலாம். இது அடிப்படை தப்பு. 50 பைசா கிடையாது, 100. அதே மாதிரி குறைவா தின்னாலும் தப்பு தான், நிறைவா தின்னாலும் தப்பு தான். என்னது தப்பு. அப்படின்னா ஆமா. திங்காம இருன்னு அர்த்தம். சரி, அது சரி. என்ன 4 இட்லி? ஒருத்தன் கேட்கறான், நீங்க 4 இட்லி சொல்லிட்டீங்க. ஒருத்தன் என்ன சொல்றேன், எனக்கு நான் ஒரு படத்துல வடிவேலு ஒரு படத்துல ஒரு உட்கார்ந்து இருப்பான். இவ சாமி பாத்துட்டே இருப்பான், சாராயம் குடிச்சு ஒரு முட்டை எடுத்து வாயில வைப்பான். அப்ப ஒருத்த சோறு நிறைய சோறு வச்சுட்டு ஒரு 15 முட்டை தின்னுட்டு இருப்பான். பாத்துட்டீங்களா இல்லையா? குறுகுறுன்னு பாத்துட்டே இருப்பான். என்ன சாமி குறுகுறுன்னு பாக்குறீங்கப்பா? நீங்க பாக்குற பார்வையே கடுமையா இருக்குது அப்படின்பா. ஏன் என்ன அப்படின்பா? ஒரு நாளைக்கு 80 முட்டை சாப்பிட்டு இருந்தேன், இப்ப 12 முட்டைக்கு மேல செல்ல மாட்டேங்குது சாமி, அந்த கவலையில உட்காந்துருக்குறீங்களா? என்னது அந்த கவலையில ஏன்டா குறுகுறுன்னு பாக்குறேன்? ஏன் கிளம்பிட்டேன்? என்ன கிளம்பிட்டேன்பா? நினைச்சேன் கிளம்பிட்டேன். ஏன் நினைச்சேன்? நினைச்சேத்தானே கிளம்ப முடியும் அப்படின்பா. கடைசியா ஏன்டா ஒரு முட்டைக்கே நான் படாத பாடுபடுறேன், உனக்கு 80 முட்டை தேவையான ஓய் கட்டிப்பான். அதே மாதிரிதான் நீங்க 4 இட்லி, அப்புறம் ஒருத்தருக்கு 10 இட்லி, ஒருத்தர் 1 டஜன் இட்லி, ஒருத்தர் 1 முட்டை, அப்புறம் 60 முட்டை அவன் சொல்லுவான். அந்த கணக்கு தான் இது. இப்போ அந்த படம் நான் பார்த்து அடிக்கடி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். அதே மாதிரிதான் இங்க நீங்க இந்த அப்ப என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய குறிப்பு. வெங்கடேசன் சொல்றாரு, அதிகமாய் உண்பவனுக்கும் சிறிதும் உண்ணாதவனுக்கும், அதிகமாய் தூங்குபவனுக்கும் தன்மையனுக்கும், விழிப்பவனுக்கும், அதாவது அதிகமாய் தூங்குபவனுக்கும் விழிச்சிட்டு இருக்கிறவன். அப்ப அதிகமா விழிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன வராது, ஆரோக்கியம் வராதுங்கிறான். அதிகமா தூங்குறவனுக்கு அதிகம் வராம இருக்குங்கிறான். அப்ப இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல வெங்கடேசன் என்ன சொல்றாரு, இது 6வது விஷயத்துல இந்த மாதிரி தூங்குறது திங்கிறத பத்தி வருது. 1வது விஷயத்துல இந்த 2வது விஷயத்துல வந்து ஆகாரத்தையும் விடணும், சுவையை விடணுங்கிற. அப்ப எதுக்கு போக நீங்க திங்கறதுல இருந்து எங்க போறீங்க? ஆசையை ஒழுகின்ற. அப்ப 6ஆம் நிலையில இருந்து திருப்பி பின்னோக்கி போறீங்க. இந்த இடத்துல 6ஆம் நிலையில இருந்து 6வது அத்தியாயத்துல இருந்து 2வது இறைவனை பார்க்கிற நிலைக்கு திரும்புறீங்க. எந்த நிலைக்கு போறீங்க? இறைவனோடு சேருவது. அப்ப ஆரோக்கியமான நிலையில் உள்ள வந்து முதிர்ச்சி அடைந்து அதுவே மண்டையில இருந்து கலண்டு போகும். அதுவே முதிர்ச்சி அடை, மெச்சூரிட்டி. என்னது மெச்சூரிட்டி? அதுதான் மெச்சூரிட்டி. நோவலை சாக்குறது மெச்சூரிட்டி கிடையாது. அப்ப முழுமை வாழ்வு அப்படிங்கிறான். அந்த முழுமை வாழ்வை நீங்க உலகத்தின் மேல் அக்கறை இருந்தால் நீங்க 2000 ஆண்டு வச்சுக்கலாம். என்னது 2000 ஆண்டு வச்சுக்கலாம், 1000 ஆண்டு வச்சுக்கலாம், 500 ஆண்டு வச்சுக்கலாம், 300 ஆண்டு வச்சுக்கலாம், 150 ஆண்டு வச்சுக்கலாம், 120 ஆண்டாவது வச்சுக்கலாம். அதுதான் அந்த ஜாதகம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜாதகம் சோதனை பாத்தீங்கன்னா தசா புத்தின்னு சொல்லுவாங்க. 12 தசைகள் இருக்கும். ஒரு தசா புத்திக்கு 10 ஆண்டுனா 12 தசா புத்திக்கு 10 × 12 120.
10 பெருக்கல் 12 120 ஐயா. அப்படித்தான் ஜாதகம் சொல்லுது. எவனாச்சும் இருக்கிறீங்களான்னு கேட்கற உலகத்துல ஒரு வயலும் கிடையாது. அதுலயும் கோட்டை விட்டாச்சு. அதுலயும் கோட்டை விட்டாச்சு. நான் பல ஜோசிக்காரனுக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறேன். பல ஜோசிக்காரனுக்கு வைத்தியம் பார்த்திருக்கீங்க. ஆமா, வைத்தியனுக்கே வைத்தியம் பார்க்கறதா நீனோட வேலை. வைத்தியனுக்கே வைத்தியம் பார்க்கறது. அதனாலதான் கோபியில் இருக்கிற ஒரு MBBS டாக்டர் வைத்தியத்துக்கு வர்றது இல்ல. என்னது ஒருத்தர் வைத்தியம் சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், சித்தாபாத் ஒரு டாக்டர் கூட இங்க வைத்தியம். சாப்பிடவே கூடாதுன்றோம். சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லையே. எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கோ, ஆனா சுத்தப்படுத்துன்னு சொல்றேன். சாப்பிட வேணா தலைப்பே உணவு இல்லாமல் வாடுறத பத்தி தான் தவிர உணவு உண்றது பத்தியோ காப்பி குடிக்கிறது பிரியாணி அடிக்கிறத பத்தி பேசவே இல்லை. உணவு இல்லாமல் இருந்தால் உடம்பு எப்படி இயங்கும்? என்னது பூஜ்ஜியத்தில் இருந்தால் எப்படி இயங்கும்? இங்க பூஜ்ஜியம் தான், இங்க அடிப்படை பூச்சியம் தான். பூச்சியத்தை கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான். பூச்சியம் ஒன்று அப்படிங்கிற தொல்காப்பியம் பூச்சியம் ஒன்று சொல்லுது. அதுக்கு மேல புள்ளி. நாம தமிழ் எழுத்து வைக்கிறோமே, முதல் புள்ளி வைப்போம், அப்புறம் ஒரு வட்டம் போடுவோம், அப்படியே இப்படி ஒரு கோடு போடுவோம், நேர்கோடு இப்படி போட்டு தான் முடிப்போம். அப்ப புள்ளி, வட்டம், நேர்கோடு இந்த மூணையும் கண்டுபிடிச்சவனே தமிழர்கள். மூணையும் கண்டுபிடிச்சவனே தமிழர்கள். அது எங்க இருந்து தொடர்ந்து தெரியுமா? பிக் பேங்க்ல தொடங்குது. பிக் பேங் 1400 கோடி ஆண்டுக்கு முன்னாடி புள்ளியிலிருந்து தோன்றியதுங்கிறான். புள்ளியிலிருந்து தோன்றி வட்டமாக மாறி நேர்கோட்டுக்கு செல்லுதுங்கிறான். அதுதான் தமிழ். புள்ளியில தொடங்கி வட்டத்துல போட்டு நேர்கோட்டுல போகணும். அதான் இதுதான் புள்ளி, வட்டம், நேர்கோடு. நான் படிக்கிறப்ப இதான் பாடத்துல சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்றது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி முதல் புள்ளி வைப்பாங்க சிலேட்ல, அப்புறம் ஒரு முட்டை கொண்டாலும் போடுவாங்க, அப்புறம் ஒரு நேர்கோடு போடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புள்ளி, வட்டம், நேர்கோடு. இதுதான் முதல் குழந்தை பழகிற முதல் எழுத்து முறை. சரி, அப்ப அந்த ஒரு கரும்படைகளை ஒரு புள்ளி வைக்கிறோம். கரும்படைகளை ஒரு புள்ளி. அப்பெல்லாம் சிலேடு தான், கருப்பு சிலேடு இருக்கும். பூரா அந்த கடப்பை கல் சிலேடு, கல் சிலேடு. அது பேர் கல்லு சிலேடுன்னு பேரு. அது வாங்குறதுக்கு அடேங்கப்ப என்ன, அது வாங்கிட்டா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வாரத்துக்கு 3 மாசத்துக்கு வரைக்கும் உடச்சு போட வேண்டியது. அப்ப 1 ரூபா ஒரு சிலேடு. அந்த 1 ரூபா சிலேடு வாங்குறதுக்கு என்ன போராட்டம் புரியுங்க, சண்டை போட்டு 1 ரூபா சிலேடு. அந்த ஸ்லேட்டுக்குள்ள எதுவுமே வெற்றிடமா இருக்கும். அந்த வெற்றிடம் தான் அடிப்படை. என்னது வெற்றிடம் தான் அடிப்படை. அந்த வெற்றிடத்தை மேல ஒரு புள்ளி வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு வட்டம் போடுவோம், அப்புறம் கோடு. இந்த 4 தான் அடிப்படை. அப்ப வெறுமை, புள்ளி, வட்டம், நேர்கோடு. இந்த சொல்லி கொடுக்கறது உலகத்துல தமிழ் மட்டும்தான். இந்த 4ஐயும் சொல்லி கொடுக்கறது. அது பிரபஞ்ச விதியினுடைய தோற்றம். பிரபஞ்ச விதியினுடைய தோற்றம். அப்ப வெறும் பலகை, அப்புறம் புள்ளி வச்சது, அப்புறம் வட்டம் போட்டது, நேர்கோடு. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். விண்வெளியினுடைய அமைப்பு. இதுதான் பிக் பேங் தியரி. இதுதான் சொல்லுது. இதைத்தான் தொல்காப்பியம் சொல்லுது. இதுக்கப்புறம் தான் பரிபாடல் ஒரு நூல் வருது. அந்த பரிபாடல்ல கடவுள் எப்படி உருவானார்னு அது பதில் இருக்குது. கடவுள் எப்படி உருவானார், கடவுள்ங்கிறது யாரு அப்படின்னா அவர் துகள்னு சொல்றாங்க. அதுக்கு கருவளர் வானத்து இசையுடன் தோன்றின்னு அந்த பாடல் இருக்குது. பரிபாடல் எழுதி வச்சிருக்கான் பரிபாடல. அந்த பரிபாடல்ல என்ன சொல்றான்னா சொல்லி முடிக்கிறேன். அப்ப பகவத்கீதையில அந்த 6ஆம் நிலை, அதிகமாக திங்கிறவனுக்கும் சிறிதளவன் தூங்காதவனுக்கும், அதிகமாக தூங்குவதற்கும் விழித்துக் கொள்ளும் யோகம் கைகூடுதுன்னு 6ஆவது நிலை சொல்லுது. திருப்பி என்னுடைய குறிப்பு என்ன என்று சொன்னால், நான் 2ஆம் நிலைக்கு செல்ல வேண்டும் சொல்றாரு. என்னுடைய குறிப்பு மேலே உள்ள கூறியவற்றில் 2வது சுலோகத்தில் படிப்படியாக 2வது சுலோகத்தில் அதாவது 2வது சுலோகத்திலிருந்து படிப்படியாக முதல் சுலோக அளவிற்கு மனிதன் முன்னேற வேண்டும் என்பது என் எண்ணம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 6ஆவதுல இருந்து 2வது 6வது அத்தியாயத்துல தான் அந்த சாப்பாடை பத்தி சொல்லுது. 2வது அத்தியாயத்துல சாப்பாட்டை விட சொல்லுது. அப்ப 6ல இருந்து 2 அல்லது 2ல இருந்து 1க்கு போடான்னு சொல்றாரு. இதுதான் விஷயமே. இதே சந்தேகம் இருந்தா கேளுங்க. மீண்டும் மதியம் இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி.